குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு டெல்லியில் துவங்கியது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்து வருகிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன பதிவு செய்கிறார்? நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடங்கியிருக்கின்றது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலே முதல் வாக்காளராக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாக்கினை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே செலுத்தியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடுத்தடுத்து வாக்களிக்க இருக்கின்றார்கள். இந்த துணை குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே பதவி விலகிய நிலையில்தான் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக களத்தில் இருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில். அதே போன்று காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர் களத்திலே போட்டியாளராக இருக்கின்றார். எனவே இருவருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய இந்த போட்டியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் எளிதில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய மொத்த உறுப்பினர்களை சேர்த்து அவர்களின் சரிபாதிக்கும் மேற்பட்டவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக இன்று மாலையே அறிவிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையிலே ஏறக்குறைய 780க்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். 781 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையை சார்ந்தவர்கள், மாநிலங்களவையை சார்ந்தவர்கள், மாநிலங்களவையினுடைய நியமன உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று 780 பேர் இருக்கின்றார்கள். அந்த 780 எம்பிக்களிலிருந்து ஏறக்குறைய 392 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் குடியரசு துணைத் தலைவராக. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை சுதர்சன் ரெட்டி அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவுடன் இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய விருப்புரிமை தெரிவித்திருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 320 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அளவில் தான் இருக்கின்றார்கள். அதே நேரம் 392 உறுப்பினர்களுடைய ஆதரவினை பெற்றாலே, அவர்களுடைய வாக்குகளை பெற்றாலே குடியரசு துணைத் தலைவர் ஆகிவிட முடியும் என்ற நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தை சார்ந்த வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு 437 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே ஏறக்குறைய வெற்றிக்கு தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை காட்டிலும் கிட்டத்தட்ட 35 வாக்குகள் வரை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் எளிதில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாலை 5 மணி வரை நாடாளுமன்ற மண்டபத்தின் வாக்குச்சாவடியிலே நடைபெறக்கூடிய இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கின்றார்கள். இன்று மாலை 6 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு ஒரு சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமான அந்த முடிவுகள் வெளியிடப்படும். விலகி இருந்தார். திடீர் விலகலாக அது அந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவரை சுற்றி பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன. ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவிக்காலம் கிட்டத்தட்ட 2027 வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசுடனான கருத்து வேறுபாடு காரணமாக விலகிவிட்டார் என்பதாகவெல்லாம் கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய அளவிற்கு வாக்குகள் இருந்தன. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் யாரை வேட்பாளராக தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தமிழகத்தினுடைய கோவையினுடைய மக்களவை உறுப்பினராக 2 முறை தேர்வு செய்யப்பட்ட பாஜகவினுடைய தமிழக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பொறுப்புகளில் இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருந்தார்கள். தமிழகத்தை சார்ந்து ஏற்கனவே 2 பேர் குடியரசு துணைத் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வெங்கட்ராமன், அவருக்கு முன்பார் ராதாகிருஷ்ணன் என்று 2 பேர் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். 3வது குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு தமிழகத்தை சார்ந்த ஒருவருக்கு அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களுடைய அந்த முடிவின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய கோவையைச் சேர்ந்தவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், ஏற்கனவே மாநில ஆளுநராக மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் பணி செய்து கொண்டிருப்பவர். எனவே அவருக்கு குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. மாநிலங்களவையை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.